friends, welcome to my YouTube channel Inspirational Talkies. இன்னைக்கு வீடியோல லிட்ரரி ஃபார்ம் தி எலிஜியை பத்தி பார்க்கலாம். அண்ட் அதனோட ஆரிஜின் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு அண்ட் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னு பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்தரா நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். வாங்க டாபிக் உள்ள போகலாம். Origin of elegy originated from ancient Greece. கிரீஸ்ல இருந்து இது தோற்றுவிக்கப்பட்டுச்சு. The term elegy covered war songs, love poems, political verses, lamentations for the dead. எலிஜிங்கிற ஒரு டேர்ம் வந்து எதையெல்லாம் கவர் பண்ணிச்சு, எந்த சப்ஜெக்ட்ஸ்னா வார் பத்தியும் லவ் பத்தியும் அண்ட் பொலிட்டிக்ஸ் அதையும் அண்ட் லாமெண்டேஷன்ஸ் ஃபார் த டெத். லாமெண்டேஷன்னா சாரோ. ஸோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான நம்ம வருத்தத்தை தெரிவிக்கிறது, இதுக்கான விஷயங்களுக்கெல்லாம் எலிஜியை பயன்படுத்தினாங்க. And it covered a wide range of subjects, both grave and gay. இங்க grave அப்படிங்கிறது பெயின்ஃபுல்லான விஷயம் அண்ட் கேனா ஹாப்பினஸ் சியர்ஃபுல்னு சொல்லலாம். ஸோ எலிஜியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் வந்து இவங்க கவர் பண்ணாங்க. துக்கமான விஷயங்களா இருக்கட்டும், சந்தோஷமான விஷயங்களா இருக்கட்டும், எதை சொல்றதுக்கும் இந்த டைப்பை இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தி கிரீக்ஸ் ஜட்ஜ்ட் திஸ் காம்போசிஷன் பை இட்ஸ் ஃபார்ம் அண்ட் நாட் பை இட்ஸ் சப்ஜெக்ட் மேட்டர். அண்ட் கிரீக்ஸ் வந்து இந்த எலிஜி அப்படின்னு வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குற அந்த ஃபார்ம்ல வரையறுக்கப்பட்ட அந்த ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எலிஜி. அது எதை பத்தி வேணா அதில் சொல்லியிருக்கட்டும், பட் அது அந்த ஃபார்மை ஃபாலோ பண்ணி இருந்தா அதை எலிஜின்னு சொன்னாங்க. அது என்ன ஃபார்ம் அப்படின்னா written in elegiac measure, a couplet composed of a dactylic hexameter followed by dactylic pentameter. அது என்ன அப்படின்னா dactylic hexameterனா 1 long syllable and 2 short and 6 times in the first line and 5 times in the second. இந்த மெஷர்ல இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் எலிஜிக் மெஷர்னு சொல்றாங்க. அண்ட் கப்லெட் என்ன அப்படின்னா ஒரே ரைம்ல வர ரெண்டு விஷயங்களை தான், ரெண்டு லைன்ஸ் தான் கப்லெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா டாக்டலிக் எக்ஸாமீட்டர்ல இருக்கணும் அண்ட் நெக்ஸ்டே வந்து டாக்டலிக் பென்டாமீட்டர்ல இருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப லாங் சிலபிளா இருக்கும் அண்ட் 6 டைம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன்ல 6 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் செகண்ட் லைன்ல என்னன்னா 5 டைம்ஸ் 5 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். அதை தான் வந்து எலிஜிக் மெஷர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்ட் எனி போம் ரிட்டன் இன் திஸ் மீட்டர் ரேங்க் அஸ் இன் எலிஜி வாட் எவர் இட் தீம்ஸ் மைட் பி. அண்ட் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்ல 6 வேர்ட்ஸும் அண்ட் செகண்ட் லைன்ல 5 வேர்ட்ஸும் இருந்து எலிஜிக் மெஷர், அதாவது கப்லெட்ல டாக்டலிக் எக்ஸாமீட்டர் ஃபாலோட் பை டாக்டலிக் பென்டாமீட்டர்ல இருந்துச்சுனாவே அது வந்து எலிஜி தான். அது எதை பத்தி வேணா சொல்லியிருக்கட்டும், இந்த மீட்டர்ல இருந்தா இந்த மீட்டர்ல இந்த போம் அமைக்கப்பட்டு இருக்குன்னா அதை எலிஜின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஆரிஜின் வந்து கிரீஸ் அண்ட் எலிஜி அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயங்களையும் கிரேவ் அண்ட் கேவ், ஹாப்பினஸ் அண்ட் சாரோஃபுல்லான எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணிடுச்சு. மீட்டர் எலிஜிக் மெஷர். தீம் வந்து எந்த விஷயங்களா வேணா இருக்கலாம். ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல வந்து எலிஜி எப்படி இருந்துச்சு, எப்படி வரையறுத்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ மாடர்ன் டைம்ஸ்ல எலிஜிங்கிறத எப்படி வந்து ஸ்பெசிஃபை பண்றாங்க அப்படின்னா இன் மாடர்ன் யூசேஜ் தீம் மேட்டர்ஸ் நாட் த மீட்டர். தீம் தான் இப்போ வந்து இம்பார்ட்டன்ட். என்ன விஷயத்த சொல்ல வரீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்படி சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. மீட்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, தீம் தான். அண்ட் த கிளாசிக்கல் எலிஜிக் மெஷர் இஸ் நாட் யூஸ்ட் இன் இங்கிலீஷ் வேர்ஸ். அண்ட் இங்கிலீஷ் வேர்ஸ்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்த எலிஜிக் மெஷர் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. அவங்க எப்படி வந்து ஆத்தர் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அண்ட் தீம் வந்து எலிஜிக்கு பேஸ் பண்ணதா இருந்தாலே அது எலிஜி தான். அவங்க சொல்ற அந்த மீட்டர்ல இருக்கணும், எலிஜிக் மெஷர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் எலிஜி nowadays takes its name from its subject matter not from its form. அதான் சொல்றாங்க எலிஜி அப்படிங்கிறது வந்து இப்போ சப்ஜெக்ட் மேட்டர். அது ஒரு கவலையான விஷயத்த வந்து தெரிவிக்கிறதுக்கு, யாரையோ ஒருத்தர பிரிஞ்சு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அவங்கள பத்தி நம்ம வந்து தெரிவிக்கிறோம், அதுதான் எலிஜி. அண்ட் அது எப்படி சொல்லியிருக்கோம் அப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வரையறுப்பாங்க. எலிஜி வந்து இந்த மெஷர்ல இருந்தா இதை எலிஜின்னு எடுத்துக்கிட்டாங்க. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது, சப்ஜெக்ட் மேட்டர் தான் இம்பார்ட்டன்ட். ஃபார்ம்ல இருந்து அவங்க கன்சிடர் பண்றது இல்லை. இந்த எலிஜி எழுதுறதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆர் லேட் டவுன் ஃபார் த மீட்டர். இப்படிதான் இருக்கணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கணும், இப்படிதான் ஸ்ட்ரக்சரலைசேஷன் இருக்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் வந்து எலிஜிக்கு கிடையாது. தீம் ஆஃப் அன் எலிஜி மோன்ஃபுல் ஆர் சேட்லி ரிஃப்ளெக்டிவ். அந்த தீம் அப்படிங்கிறது வந்து மோன்ஃபுல், யாரோ ஒருத்தர் பிரிஞ்சு நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து எலிஜி யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பினஸை சொல்றதுக்கும் வந்து எலிஜி யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. சாரோவை அவங்க வந்து தெரிவிக்கிறதுக்கு தான் எலிஜி தான் சேட்லி ரிஃப்ளெக்டிவ்.
and used for the lamentation for the dead, though inspired for other somber themes like unrequited love, the fall of famous city, etc. ஸோ மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட்டான தீம் என்ன எலிஜிக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா லேமெண்டேஷன் ஃபார் த டெத். நம்மளுக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பிரிஞ்சு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், அவங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ நல்லவங்க, நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னு அவங்கள நினைச்சு வந்து நம்ம கவலைப்பட்டு எழுதுறது தான் வந்து இதனோட இம்பார்ட்டன்ட் தீம். தோ இன்னும் வந்து நிறைய கஷ்டமான விஷயங்கள் இருக்கலாம். லைக் வந்து அன்ரெக்வெக்டட் லவ் அப்படின்னா ஒன் சைட் லவ் அண்ட் த ஃபால் ஆஃப் ஃபேமஸ் சிட்டி, பெரிய நகரம் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கலாம். நிறைய சாம்பர் அப்படின்னா கவலைப்படக்கூடிய தீம்ஸ் வந்து நிறைய இருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் விட முக்கியமான தீம் எலிஜி அப்படின்னு பார்த்தாலே லேமெண்டேஷன் ஃபார் த டெத், இறந்தவங்களுக்காக நம்ம சொல்றது தான் இம்பார்ட்டன்ட் தீம். இட் இஸ் ரிட்டன் ஆஸ் அ ட்ரிபியூட் டு சம்திங் லவ்ட் அண்ட் லாஸ்ட். அதுதான் இறந்தவங்க வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க, அதனால தான் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய தாக்கம் நமக்குள்ள இருக்கு. ஸோ ஒருத்தங்க அப்படின்னு ஒரு பர்சனை மட்டும் இல்லை, ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், நம்ம லவ் பண்ண விஷயம் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரிபியூட்டா கூட நம்ம எலிஜியை வந்து யூஸ் பண்ணி எழுதலாம். less spontaneous than lyric expect when it takes purely lyric form like in Tennyson's break break break. இது வந்து லிரிக் அப்படிங்கிறது வந்து பாட்டு. ஸோ லிரிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 to 4 minutes தான் ஒரு மூவில லிரிக் பாட்டு வந்து இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளால கேட்க முடியாது. ஸோ அது சீக்கிரமா முடிஞ்சு போயிடுச்சு. பட் லிரிக்கை விட இந்த எலிஜி வந்து லெஸ் ஸ்பான்டேனியஸ், ஸ்லோவாக தான் மூவ் ஆகும்னு சொல்றாங்க. எக்ஸப்ட் வந்து பியூர்லி லிரிக் ஃபார்மா இருந்தா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. பியூர்லி லிரிக் ஃபார்ம் டெனிசன்ஸ் பிரேக் பிரேக் பிரேக், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி எலிஜி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஸ்லோவாக தான் அதனோட தீம் வந்து ஸ்பான்டேனிட்டி வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். டக்குன்னு வந்து முடிக்க மாட்டாங்க, டக்குன்னு அடுத்த தாட்டுக்கு வந்து போயிட்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்க மாட்டாரு, மெதுவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவார். ஆஃபன் எலாபரேட் இன் ஸ்டைல் லைக் அவுட். ஆட் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதுவும் ஒரு லிட்ரரி ஃபார்ம் தான். உங்களுக்கு வந்து ஓட் லிரிக் இதெல்லாம் வந்து இன்னும் தெரியணும் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஓட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு நடந்த விஷயத்த வந்து பப்ளிக் ஈவெண்ட்டை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான் ஓடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை விட இது வந்து எலாபரேட்டாகவே இருக்கும். இன்னும் நம்மளுக்கு பிடிச்சவங்கள பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எலாபரேட்டாக தானே சொல்லுவோம். அதனுடைய ஸ்டைல் வந்து எலாபரேட்டாக இருக்கும். எப்படின்னா ஓடு மாதிரியே வந்து எலாபரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Most touching poems written in simple language, elegy aims at an effect of dignity and solemnity without a sense of artificiality. ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரிஞ்சு போன ஒருத்தரை பற்றி, இறந்து போன ஒருத்தரை பற்றி அவருடைய தாக்கத்தையோ இல்லை அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியோ நம்ம சொல்கிறோம். அது வந்து ஒரு டச்சிங் போம். ஸோ அதை வந்து நம்ம இன்னும் எப்படி பெட்டராக கொடுக்கலாம், க்ரியேட்டிவாக கொடுக்கலாம்னு யோசிக்கிறத விட சிம்பிள் லாங்குவேஜாக நம்மளுக்கு என்ன தோணுதோ மனசுலேருந்து அப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு எலிஜியை எழுதுகிற ஒரு போயட் வந்து அப்படி தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணுமே தவிர இப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்ஸாக அவர் அப்படி இல்லாமல் இருக்கலாம். அவரை பற்றி நல்லா எல்லாருக்கும் வந்து சூப்பராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆர்டிஃபிஷியல் விஷயங்களெல்லாம் அதில் வந்து செலுத்தக்கூடாது. டிக்னிட்டியாக அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு விஷயத்த அவர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்து எலிஜி. ஒருத்தங்களை பற்றி இல்லை உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்டபுளாக வந்து அவங்கள வந்து பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளோதான். அதுக்காக ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் அவர் அப்படி இல்லாமே இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அப்படி வந்து இருக்காது. எலிஜிங்கிறது வந்து சிம்பிளான லாங்குவேஜில் எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் தான் வந்து இருக்கும். வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிக்னிஃபைடாக அப்படியெல்லாம் இருக்காது. அண்ட் நம்ம சொல்கிற விஷயம் டிக்னிஃபைடாக இருக்கும், பட் வேர்ட்ஸ் வந்து புரியுற மாதிரி எளிமையான நடையில தான் அமைக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. எலிஜி ஷுட் பி ரெட் as a conscious work of art, not as a spontaneous expression of sorrow. நம்ம எலிஜியை படிக்கும்போது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை ஒரு படைப்பாக நினச்சி தான் வந்து நம்ம படிக்கணும். அது வந்து ஒரு எக்ஸ்பிரஷனாக மேபி ஆத்தருக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பிரஷனாக வந்து இருக்கலாம். அவரோட ஃப்ரெண்டு பிரிஞ்சு இருக்கனால அவர் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் அவ்வளோ கஷ்டத்தை வந்து அதில் கொட்டி கொட்டி எழுதியிருக்கலாம். பட் அதை நம்ம படிக்கும்போது அதை ஒரு ஒர்க்காக நம்ம நினச்சி படித்தாதான் அதனுடைய டீப்னஸ் வந்து அதை எப்படி எழுதியிருக்காரு ஆத்தர், ஸ்டைல் வந்து எப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும். அதை வந்து கான்ஷியஸாக ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நினச்சி வந்து நம்ம படிக்கணும். அதை விட்டுட்டு ஸ்பான்டேனியஸாக வந்து இவ்வளோ கவலைப்பட்டிருக்காரோ அவ்வளோ கவலைப்பட்டிருக்காரோ அது வந்து நம்மளுக்கு அங்கே தேவையில்லை. அது எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ மாடர்ன் விஷயத்தில் தீம் தான் முக்கியம், மீட்டர் வந்து கிடையாது அண்ட் ரூல்ஸ் கிடையாது. தீமுங்கிறது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ்க்கு யூஸ் பண்ணாங்க, இப்போ சேட்னஸ்க்கு மட்டும்தான். அண்ட் ஸ்பான்டேனிட்டி வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து தீம் மூவ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் எலாபரேட்டாக இருக்கும், பட் ஓட் மாதிரி எலாபரேட்டாக இருக்கும், லிரிக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். டச்சிங் போம்ஸாக இருக்கும், பட் ஆனால் அது வந்து சிம்பிள் வேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட்
ஒருத்தங்க ரீட் பண்றாங்க எலிஜியா அப்படின்னா அதை வந்து ஒரு ஆர்ட்டா வந்து நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு எக்ஸ்பிரஷனா எமோஷனோட அதை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. காமனான மாடர்ன் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். பட் அதர் ஃபீச்சர்ஸ் இன்னும் என்ன அப்படின்னா, டெத் இஸ் ஸோ வேஸ்ட் அண்ட் இவகேட்டிவ் சப்ஜெக்ட் தட் இட் லீட்ஸ் த போயட் டு ரீஜன்ஸ் ஆஃப் தாட் ஹீ மைட் நாட் நார்மலி எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, டெத் அப்படிங்கிறது வந்து ஒரு வேஸ்டான ஒரு பெரிய விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நார்மலா வந்து அது எல்லாரும் டெத் அப்படிங்கிற விஷயத்த வந்து அட்டைன் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? இறந்து பார்த்தா தானே அதனோட கஷ்டம் என்ன தெரியும், அதனோட ஃபீலிங் என்ன, இல்லை அந்த இமோஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ நார்மலி அதை எல்லாரும் வந்து தெரிஞ்சுட்டுலாம் வந்திருக்க மாட்டாங்க. அந்த சப்ஜெக்ட் டெத் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது தானா அதனுடையிலேருந்து சப்ஜெக்டை வந்து எடுத்துட்டு போய் தீமை தானா பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ஆத்தர். அவருக்கு என்ன அதை பத்தின பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கோ அதை லீட் பண்ணி ஆத்தர் வந்து போவாரு. Sometimes death is the inspiration and soul theme. At other times, it is merely the common starting point from which poet launches various themes. டெத்துங்கிறது வந்து பெரிய விஷயமா வந்து இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆத்தருக்கு ஒரு ஒர்க் எழுதுறதுக்கான தூண்டுதலே இந்த டெத்தாவா இருக்கலாம். அதே ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் அது தீமா எடுத்துட்டு கூட ஒருத்தங்க வந்து எழுத ஆரம்பிக்கலாம். அது ஒருத்தவங்களுக்கு வந்து இப்படி இருக்கலாம். சோல் தீமா இன்ஸ்பிரேஷனா டெத் எழுதுறதுக்கு இருக்கலாம். பட் இன்னொருத்தவங்களுக்கு வந்து டெத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வேற வேற தீம்ஸை வந்து அவர் கொண்டு போயிருப்பாரு. தீம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து டெத் சூசைட் அதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. பட் போக போக வந்து அவங்க சொல்ல வந்த விஷயமே வேறையா இருக்கும். பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதா இருக்கும். Though grief is dominant emotion in the early part of the elegy, the note often changes towards the close to one of resignation or even joy as the poet reconciles himself to the inevitable. Inevitable அப்படின்னா unavoidable. ஸோ எலிஜி அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாரோஃபுல் கிரீஃப் அப்படிங்கிறது தான் டாமினன்ட் தீமா இருக்கும். எலிஜினாலே கஷ்டங்களை சொல்றது, நம்ம பிரிஞ்சு போன துக்கத்தை பத்தி சொல்றது தான். ஆனா வந்து ஸ்டார்டிங் இப்படி இருக்கலாம். ஆனா போக போக நம்ம ஒரு எலிஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இன்னும் க்ளோஸா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேபி அந்த போயிட் கூட ஜாயா ஒரு சந்தோஷமா கூட அதை வந்து என் பண்ணியிருக்கலாம். அப்படி கூட அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது டெத்தை இல்லை கவலையா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து இல்லை எனக்கு இப்போ அது இல்லாத ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட அவர் கொண்டு போயிருக்கலாம். அது வந்து ஒரு அன்அவாய்டபிள் தானே. போயிட் வந்து எப்படி அவருக்கு வந்து தோணுதோ அது டெத் எப்படிங்கிறது கஷ்டமா சொல்லிட்டு அப்புறம் வந்து அதை அவர் எப்படி வேணா கொண்டு போகலாம். அது அவர் கையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெத் அப்படிங்கிறது வந்து வேஸ்டா இருக்கும். அது ஒரு காமன், சில பேருக்கு அது இன்ஸ்பிரேஷனா இருக்கும். பட் சில பேருக்கு அது ஒரு காமன் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். அது எப்படி வேணா அவங்க வந்து கொண்டு போகலாம். பட் எலிஜி அப்படிங்கிறது வந்து கிரீஃப் கஷ்டங்களை பத்தி சொல்றது தான். அதுதான் டாமினன்ட் எமோஷன்லாம் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் ஒரு போயட் நினைச்சு அதை எப்படி வேணா கொண்டு போவாங்க. பாஸ்ட்ரல் portraying the country life. பாஸ்ட்ரல் எலிஜி. பாஸ்ட்ரல் எலிஜி அப்படின்னா கண்ட்ரி சைட் பாமர மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றது தான் பாஸ்ட்ரல் எலிஜி. இது எப்போ தோன்றுச்சு அப்படின்னா டியூரிங் த ரினைசன்ஸ் a new kind of elegy was introduced into English poetry. ரினைசன்ஸ் எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து மாத்திட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் இந்த டைப் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. and followed convention by which the poet represented himself as a shepherd bewailing the loss of a companion. ஸோ கூட இருக்க ஒரு கம்பெனியை தொலைச்சிட்டு நிக்கிற ஒரு பாமர மனிதனா வந்து அவங்களே அவங்க நினைச்சிட்டு அந்த எமோஷன்ல இருந்து எழுதுறது. எனக்கு வந்து நிஜமாலே ஒரு ஃப்ரெண்ட் வந்து இறந்துட்டாங்களா அப்படின்னா இல்லை. பட் அதை வந்து நம்ம உள்வாங்கிட்டு இப்போ இல்லை அப்படின்னா நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை நாமளே ஏற்படுத்திட்டு எழுதுறது. அவரே அந்த போயிட்டு வந்து அந்த இடத்துல இருக்க மாதிரி நினைச்சிட்டு வந்து எழுதுறாரு. The manner of speech and the setting were borrowed from rustic life. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனாதான் அந்த இடம் நிஜமாலே எப்படி இருக்குன்னு வந்து நம்மளுக்கு தெரியும். அங்க இருக்க மக்கள் எப்படி பேசிப்பாங்க, பழகுவாங்க, எப்படி அவங்க வீடுகள் இருக்குன்னு நம்மளுக்கு அங்க போனாதான் தெரியும். பட் ஆனா அது அப்படியே இல்லாம அவங்களே வந்து அவங்க எழுதுறவங்க வந்து மேபி நல்ல வெல் ரிச்டா இருக்கலாம். பட் அதை வந்து borrow பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்டைல், ஸ்பீச் அண்ட் மேனர் எல்லாத்தையுமே ரஸ்டிக் லைஃப்னா காமன் லைஃப், ரூரல் லைஃப் அதை வந்து borrow பண்ணி அவங்க வந்து எழுதுறாங்க. This convention lasted down to modern times. இன்னும் வந்து இந்த டைப் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. This form arose among the Cilician Greeks, probably with Theocritus. It was perfected later by the Latin poet Virgil, whose eclogues and georgics are noted for their vivid treatment of the scenes and labors of the countryside. இந்த ஃபார்ம் எப்போ இன்னும் பீக்குக்கு போச்சு அப்படின்னா சிலிக்கன் கிரீக்ஸ் அண்ட் ப்ராபப்ளி தியோக்ரட்டஸ் தான் இதை ஃபார்மை வந்து இன்னும் நல்லா வந்து உச்சத்துக்கு கொண்டு போனாரு. அண்ட் அவரை வந்து நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணி நல்ல வகையான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தாலும் இன்னும் பர்ஃபெக்டாக அதை யார் பண்ணா அப்படின்னா லாட்டின் போயிட் வேர்ஜில் தான் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவரோட ஒர்க்ஸ் இக்கோலாக்ஸ் அண்ட் ஜார்ஜிக்ஸ்ல வந்து இதை நம்ம நல்லாவே பார்க்கலாம்.
விவிட் ட்ரீட்மெண்ட் எப்படின்னா கிளியரா சீன்ஸை வந்து கொடுத்துருப்பாரு. ஒரு ரூரல் லைஃப்னா மிடில் கிளாஸ் மேன் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான், அண்ட் அங்க லேபர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி சைடு வந்து எப்படி ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கிளியரா வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அவரோட ஸ்டைல் அவரோட கண்டுபிடிச்சு அதை வந்து எப்படி சொல்லியிருக்காரு, எந்த வகையில வந்து அவர் அதை போர்ட்ரே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அது வந்து பெர்ஃபெக்டா அவர் வந்து சொல்லியிருப்பாரு. லாட்டின் போயட் வெர்ஜில் அப்படின்னு சொல்றாங்க. It then fell out of use for a long time, was then revived in Italy in the period of the general rebirth of classical culture. It found imitators in Europe, including England. And இது வந்து அப்போ ஃபேமஸாக இருந்துட்டு வந்திருந்தாலும் பெர்ஃபெக்டாக கொண்டு வந்தாலும் அப்புறம் வந்து யூஸ்ல இருந்து வெளியே போயிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் இந்த நியூ கைண்ட் வந்து கொஞ்சம் வந்து அவுடேட்டாக ஆக ஆரம்பிச்சு அகெயின் வந்து இட்டாலியில ஃபார்முக்கு வந்துச்சு. எப்போ அப்படின்னா கிளாசிக்கல் கல்ச்சர் வந்து பெருசு, கல்ச்சர் அப்படின்றத கொண்டு வரும்போது இது வந்து ஒரு ஜென்ரலான ஃபார்முக்கு வந்து திரும்பி வந்ததா சொல்றாங்க. அண்ட் இதோட இமிட்டேட்டர்ஸ் இந்த ஃபார்மை வந்து யூரோப்லயும் இங்கிலாந்துலயும் பார்த்ததா வந்து சொல்றாங்க. ஸோ பேஸ்டல் எலிஜி அப்படின்னா கண்ட்ரி சைட் நடக்கிற விஷயங்களை வந்து போர்ட்ரே பண்றது. அங்க வந்து அவர் இல்லை அப்படின்னா அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவருக்கு தெரியாது அப்படின்னாலும் அந்த ஃபீலிங்ஸை அவரே கற்பனை பண்ணிட்டு தான் அந்த இடத்துல இருக்க மாதிரி நினைச்சு எழுதுறது தான் பேஸ்டல் எலிஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க.